கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இன்றைய அனுதின உணவிற்காக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை பெற்றோர்களுக்கு ஒரு அறிவுரையா சொல்றார். கொலோசேயர் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். பிதாக்களே, அதாவது பெற்றோர்களே, அப்பாக்களே, உங்கள் பிள்ளைகள் திடமற்று போகாதபடி அவர்களுக்கு கோபமூட்டாதிருங்கள். உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடிக்கு அவர்களுக்கு கோபமூட்டாதிருங்கள். ஒரு குடும்பத்துல என்ன நடக்குது அப்படின்னா, அப்பா, மகன், மகள், அம்மா, இதெல்லாம் ஒரு குடும்பம். ஒரு குழந்தையிலிருந்து தகப்பன் தன்னோட பிள்ளைகளை வளர்த்திட்டு வருவார். அப்ப அவனுக்கு சின்ன வயசுல இருந்து கர்த்தருடைய வார்த்தையை போதிச்சு 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 அவனை வளர்த்திட்டே வரணும். படிக்கிறான், படிச்சு முடிச்சுட்டான், வேலைக்கு போறான், வேலைக்கு போக ஆரம்பிக்கிறான். அப்ப அவன் என்ன பண்றான், ஒரு வேலையை தேடி போறான். ஒரு வேலை அவனுக்கு கிடைக்குது. அந்த வேலையில சம்பளம் ரொம்ப கம்மி. உடனே அப்பாட்ட வந்து சொல்றான், அப்பா, நான் ஒரு வேலைக்கு போயிட்டேன், அதுல சம்பளம் எவ்வளவு தெரியுமா? எனக்கு 10,000 ரூபாய் சம்பளம். ஆனா அவன் படிச்ச படிப்புக்கு 10,000 ரூபாய் சம்பளம் ரொம்ப கம்மி. உடனே அப்பா என்ன சொல்லணும், அப்பா, அப்படியே சாமி, வெரி குட், பரவாயில்ல, படிச்சு முடிச்சுட்டு நீ வீட்டுல சும்மா இருக்க கூடாதுங்கிறதுக்காக ஒரு வேலைக்கு போன பாரு, உண்மையிலேயே கடவுள் ஒன்னு ஆசீர்வதிப்பார். சம்பளம் ஒரு பெரிய விஷயம் இல்லை, இதுல நீ வேலையை கத்துக்கணும், கத்துக்கிட்டு அதற்கு பிறகு அதை விட ஒரு உயர்ந்த இடத்துக்கு நீ வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லணும். அதை விட்டுட்டு, உன்னை படிக்க வச்சது இதுதானா? கஷ்டப்பட்டு உன்னை டிகிரி படிக்க வச்சிருக்கிற, போய் 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு போய் வேலைக்கு போயிருக்கிற. சாதாரணமா ரோட்ல டிராபிக்ல பிச்சை எடுக்கிறவன் மாசம் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறான். உன்னை படிக்க வச்சது அதுதானா அப்படின்னு அந்த மகனை இழிவா பேசக்கூடாது. இன்னைக்கு நிறைய அப்பாக்கள் அப்படிதான் பண்றோம். என்ன பண்றோம் தெரியுமா? பையன் சம்பளம் கம்மியான வேலைக்கு போயிட்டானா போய் சேர்ந்துருக்கிறான் பாரு வேலைக்கு. எப்படி இந்த வேலைக்கு தான் போய் சேருவியா? அவனுக்கு தெரியும் தன்னோட படிப்புக்கேற்ற வேலை இது இல்லை. ஆனா வீட்டுல சும்மா இருக்க கூடாது. ஒரு சம்பாரிச்சு அப்பாவுக்கு அம்மாவுக்கு சுமையா இருக்கக்கூடாது. தனக்கு வேண்டியவாவது நம்ம சம்பாரிச்சுட்டு ஒரு உயர்ந்த இடத்துக்கு, ஒரு நல்ல வேலைக்கு நம்ம தேடணும் அப்படின்னு அவனுக்கு தெரியும். அதுக்கான முயற்சி அவன் எடுப்பான். அதை நாம அவனுக்கு சொல்லணும். அதை விட்டுட்டு நீ சும்மா போய் வேலைக்கு போயிருக்கிறான் பாரு, வேலை எப்படிப்பட்ட வேலை, இதெல்லாம் ஒரு வேலையாடா அப்படின்னு சொன்னா அவனுக்கு கோபம் வந்துடும். வேலைக்கு போக மாட்டான். அப்ப ஏன்டா வேலைக்கு போகணும்னா, ஆமா, நீங்க எந்த வேலைக்கு போனாலும் அதை குறை சொல்லிட்டே இருப்பீங்க. வரட்டும், எனக்கு நீங்க நினைச்சபடி ஒரு வேலை வரட்டும், அது வரைக்கும் நான் வீட்டுல இருந்துக்கிறேன்றான். அதுக்கு அவனோட பயிற்சி கெட்டு போகும். அவன் வீட்டுல இருந்து கெட்டு போவான். சோம்பேறித்தனம் அவனுக்குள்ள வந்துடும். அவன் பெருசாவே எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்ப இந்த மாதிரி நிலைமைக்கு யார் தள்ளுறாங்கன்னா அப்பா தான், அம்மா தான், பெற்றோர்கள் தான். அதனாலதான் இங்க அழகா சொல்றாரு, அவர்களுக்கு கோபம் ஊட்டாதீங்க, அவங்க திடமற்று போற அளவுக்கு பண்ணாதீங்க. அவங்ககிட்ட திறமை இருக்குது, அந்த திறமையை எப்படியாவது ஒரு வழியில கொண்டு வரணும். எனக்கு என்னுடைய மகனை குறிச்சு நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். அவன் என்ன பண்ணானா, டிகிரி முடிச்ச உடனே அங்க கேம்பஸ் இன்டர்வியூல மிக குறைஞ்ச சம்பளத்துல கூப்பிட்டாங்கன்னு வேலைக்கு போயிட்டான். அப்ப நான் ஏசாமி, இந்த வேலைக்கு போயிருக்கிற, மேல ஏதாவது படிக்க விருப்பமா அப்படின்னா, படிக்கிறேங்கப்பா, மேல படிக்கிறேன், இந்த வேலை செஞ்சுட்டே படிக்கிறேன். வேலை செஞ்சுட்டு எப்படி சாமி படிக்க முடியும்னு? இல்ல, படிக்கிறேங்கப்பா. சரி, வேலை செஞ்சுக்கிட்டு அவன் என்ன பண்ணா, MBA பண்ணா, அதுக்கப்புறம் IBM பண்ணா, அண்ணா யூனிவர்சிட்டியில அவனுக்கு வாய்ப்பு கிடைச்சது. உடனே அது படிக்கிறதுக்கு போனான். இப்ப படிச்சு முடிச்சோன்னா ஏற்கனவே வேலை செஞ்ச அந்த 8 மாசம் 9 மாசம் வேலை செஞ்சான். அந்த வேலை செஞ்ச எக்ஸ்பீரியன்ஸை வச்சு இப்ப வேற ஒரு பக்கம் வேலைக்கு போய், அப்ப அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாக்கா இன்னைக்கு வேலைக்கு போயிருக்க முடியாது, புதுசா தான் போய் சேர்ந்திருப்பான். பசங்களுக்கு தெரியும், படிச்ச பசங்களுக்கு தெரியும் தன்னோட நிலை என்னன்னு அவங்களால உணர முடியும்.
அப்ப அவங்க சொந்த முயற்சி பண்றாங்க அப்படிங்கிறப்ப அந்த முயற்சியை நாம இழிவுபடுத்தினாவோ, அந்த முயற்சியை நாம தாழ்மைப்படுத்தினாவோ அந்த பசங்களுக்குள்ள என்ன வராது? ஒரு ஒரு உணர்ச்சி வராது, ஒரு ஒரு புத்துணர்ச்சி வராது, ஒரு ஒரு வைராக்கியம் வராது. நம்ம எது செஞ்சாலும் நம்ம அப்பா அம்மா நம்மளை என்ன பண்ணுவாங்க? திட்டிகிட்டே தான் இருப்பாங்க அப்படிங்கிற நிலைக்கு வந்துருவாங்க. அதனால இந்த வசனம் மிக அழகாக சொல்லுது என்னன்னு, பிதாக்களே உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடிக்கு அவர்களுக்கு கோபம் ஊட்டாதிருங்கள். அவங்களோட திறமையை நாம பாராட்டணும். வேலைக்கு போறானா, ஒருவேளை அந்த வேலை தவறான வேலையா இருக்குதுன்னு நமக்கு தெரியுதுன்னு வச்சுங்களேன், உடனே அவங்களுக்கு சொல்லக்கூடாது. அதுல இருக்கக்கூடிய தப்பு என்ன, அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இதையெல்லாம் அவனுக்கு எடுத்து சொல்லணும் மெதுவா. அப்படிங்களாங்கப்பா, ஓ இதுல இவ்வளவு பிரச்சனை இருக்குதா, சரி அப்படின்னா வேண்டாம், வேற வேலை நான் பாத்துக்கிறேன்னு அவனே அதற்கான அதை உணர்ந்து வேற வேலைக்கு போற அளவுக்கு தான் அறிவுரை சொல்லணும். பையனா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி. அன்பானவர்களே, எவ்வளவு அற்புதமான அறிவுரையை பெற்றோர்களுக்கு இந்த வார்த்தை சொல்லுது பாத்தீங்களா? இந்த காலை நேரத்துல இந்த காணொளியை, இந்த வார்த்தைகளை கேட்கிற பெற்றோர்களுக்கு ஆண்டவர் தாமே ஒரு மிகப்பெரிய உணர்வையும் அன்பையும் ஆசீர்வாதத்தையும் அறிவையும் நிலைநாட்டுவார். பொறுமை வேணும். பசங்களை கோபம் மூட்டாதீங்க. அவர்கள் திடனற்று போகாதபடி நீங்க செஞ்சிடாதீங்க. தயவு செஞ்சு அவர்களுக்கு அவர்கள் செய்கிற காரியத்துல அவர்களுக்கு உற்சாகம் கொடுங்க. அவர்கள் செய்கிற காரியத்துல இருக்கக்கூடிய விஷயத்தை அவர்களுக்கு உணர்த்துங்க. அவங்க மென்மேலும் உயரணும்னா இந்த வசனத்தை உங்களோட இருதயத்துல பதிச்சு வைங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, நல்லதொரு நாளுக்காக நன்றி. இன்றைய அனுதின உணவில பெற்றோர்கள் தன் பிள்ளைகளிடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற வசனத்தை இம்மானுவேலர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். நீர் எங்களுக்கு அதை உணரச் செய்திருக்கிறீர். அதற்காக நன்றி. நாங்கள் அந்த வார்த்தைகளின்படி எங்கள் இருதயத்துல பதிவு செய்து கொண்டு எங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடிக்கு அவர்களுக்கு நல்ல உற்சாகத்தையும் அவர்களுக்கு நல்ல ஒரு அறிவுரையும் கொடுத்து அந்த பிள்ளைகளை வளர்க்க நீங்க கிருபை பாராட்டு. உங்களுடைய கிருபை எங்களோடு கூட இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.